எல்லா விதமான நோய்களையும் தாக்கும் திறமை உடையன மூலிகைகள். இயல் தமிழ் என்பது எண்ணத்தை வெளிப்படுத்தும். பொன்னொடு வந்து கரியொடு பெயரும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. 2 அடிகளால் பாடப்படும் பாடல் வகை கண்ணி. பற்று மரமில்லா கொடி போல ஆதரவின்மை. கூடற்றமிழ் என்று அழைக்கப்படும் நூல் மதுரை காஞ்சி. மக்கள் இலக்கியம் என்பது 11 மேல்கணக்கு நூல்கள். இந்திய நூலகத் தந்தை என்று அழைக்கப்படுவார் சீர்காழி அரங்கநாதன். நாட்டுப்புற இயலின் தந்தை ஜேக்கப் கரீம். கிராமிய சந்தங்களுடன் படிம கவிதையை எழுதியுள்ளவர் நா. காமராசன். பரிதிமாற் கலைஞரின் நாடக இலக்கண நூல் நாடகவியல். மாலி பொருள் கூறுக சூரியன். மதங்க சூளாமணியை இயற்றியவர் சுவாமி விபுலானந்தர். கீழ்கண்ட பொருத்தங்களில் பண்புகளின் அடிப்படையில் எது தவறான பொருத்தமாகும்? விந்தகம் ஈஸ்ட்ரோஜன் என்பது தவறான பொருத்தம். அப்போ சரியானது கணையம் குளுக்ககான், சிறுகுடல் ஸ்டோமட்டேஸ்டிடின், அட்ரினல் சுரப்பி குளுக்கோகார்டிகாய்ட்ஸ். கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவை? இந்திய மக்களின் உடல்நிலையில் கணிசமான அளவு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ள போதிலும் சில காரணங்களால் எதிர்மறை போக்கு காணப்படுகிறது. மேற்கூறியவற்றிற்கு பின்வருவனவற்றில் சரியான விடையை குறிப்பிடுக. ஃபஸ்ட்டு, HIV/AIDS கிராமப்புறங்களில் அதிகமாக உள்ளதால். அப்புறம் தேர்டு, இதய நோய் மற்றும் கேன்சர் கிராமப்புறங்களில் அதிகமாக உள்ளதால். இந்த ரெண்டும் கரெக்டு. 1 மற்றும் 3 சரியானவை. பஞ்சசீல கொள்கையை கூறியவர் நேரு. இடிதாங்கியை கண்டுபிடித்தவர் பெஞ்சமின் பிராங்க்லின். மல்பெரி செடி வளர்ப்பு முறையின் பெயர் மோரிகல்ச்சர். ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் பீகார். தனிச்சுழி வெப்பநிலை -273 டிகிரி செல்சியஸ். தற்சுழற்சியில் வேகமாக சுற்றும் கோள் வியாழன். தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டத்தை கொண்டு வந்தவர் டாக்டர் முத்துலட்சுமி. மண்பாண்டங்கள் மேல் ஓவியம் வரைந்தது செம்பு கற்காலம். நேரடி வரி நிலவரி. இயந்திர அலைகள் கேட்கக்கூடிய வரம்பிற்கு கீழே அதிர்வெண் கொண்டிருக்கும் போது இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. தாளொலியல். கீழ்கண்டவற்றுள் எது வீரியம் குறைந்த அமிலம் மற்றும் வீரிய குறைந்த கார உப்பு? அம்மோனியம் அசிட்டேட். எந்த உயிரினத்தில் முதலில் பாலிட்டின் குரோமோசோம்கள் கண்டறியப்பட்டது? கைரோமானஸ். வேலைக்கு உணவு திட்டம் மத்திய அரசால் 1972 தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தின் வாயிலாக ஆண்டிற்கு கிடைப்பது 10,000 டன் கோதுமை, 60,000 டன் அரிசி. பொறுத்துக. நாகார்ஜுன சாகர், கிருஷ்ணா, இந்திரா காந்தி கால்வாய், சட்லஜ். ஹிராகுட் திட்டம் மகாநதி, மேட்டூர் அணை, காவிரி, சர்தார் சரோவர், நர்மதை. தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் தர்மபுரி. கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருத்தப்படாதவற்றை தேர்ந்தெடுக்க. பொருத்தப்படாதது 2 மற்றும் 3. அப்போ 1 மற்றும் 4 சரியாக பொருந்திருக்கு. தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் 1971. முதியோர் ஓய்வூதிய திட்டம் 1983. அடுத்து கூற்று மற்றும் காரணம். கூற்று: தமிழ் சொற்களை உச்சரிக்கும் போது உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள எழுத்துக்களை மயங்கொலிகள் என்கிறோம். சரி. கூற்று சரி. காரணம் 1 தவறு. காரணம் 2 சரி. காரணம் 2, லகரம் ம போல இருப்பதால் மகர லகரம் என்று கூறுவது இலக்கண மரபு. அடுத்து, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொழுந்து வகை. துளிர், தளிர், குருத்து. இடிபுரிந்து எள்ளுஞ்சொல் கேட்பர் மடிபுரிந்து மாண்ட உணர்ச்சி இலவர். இக்குறளில் உணர்ச்சி என்ற சொல்லின் பொருள் முயற்சி. அடுத்து 2 மேக்ஸ் கொஸ்டின்ஸ். டிரான்சிஸ்டர்கள் தயாரிக்க பயன்படுபவை மாசூட்டப்பட்ட குறைகடத்திகள். நட்சத்திர கூட்டல் என்பது நட்சத்திரங்கள், நெபுலா, நட்சத்திரமில்லாத பொருட்களாலான மிகப்பெரிய நிறை. அடுத்தொரு பொறுத்துக. கண்ணாடி, சிலிக்கா, சிமெண்ட்,
களிமண், தீப்பெட்டி பாஸ்பரஸ், மை கார்பன் கருப்பு. வாழ்க்கை தோன்றலில் 2 கருத்துக்களை கூறுக. முதலில் தோன்றும் இடம் உயிரினங்கள் பச்சையமற்ற மற்றும் காற்றில்லா முறையில் வாழ்பவை. தன்னூட்ட உயிரினங்கள் எப்பொழுதும் வேதிய தன்னூட்ட முறையில் ஓட்டு வெளியிடுவதில்லை. கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எது? 1, 3, 4 சரியான கூற்று. புறணியின் டெம்போரல் கதுப்பு செவிப்புலன் பகுதியாகும். சிறுமூளை உடலின் சமநிலையை பாதுகாக்கிறது. நடுமூளை கேட்டலின் அனிச்சை செயலை கட்டுப்படுத்துகிறது. அக்விடக்டஸ் சில்வியஸ் இணைப்பது 3 மற்றும் 4 வென்ட்ரிக்கிள்களை. அடுத்தொரு பொறுத்துக. டூன் உத்தரப்பிரதேசம், குலு ஹிமாச்சல பிரதேசம், காத்மண்டு நேபாளம், கோட்லி ஜம்மு அண்ட் காஷ்மீர். தூந்திர பிரதேசத்தின் பொருளாதார முக்கியத்துவம் என்பது ரோமம் உடைய விலங்குகள். அடுத்து 19. பின்வரும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கடமைகள் குறித்து வரும் சரியான கூற்றுக்கள் எவை? சோரன்சிங் குழுவின் மூலம் அடிப்படை கடமைகள் ஒரு பகுதியாக அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டது. அடிப்படை கடமைகள் இந்திய குடிமகனுக்கு மட்டும் பொருந்தும். சிந்து சமவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1922.